பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இங்கு ஆதி சபையில கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு கிறிஸ்து மேசியா. இன்றைக்கு ஏன் கிறிஸ்துவை நாம் தனித்துவப்படுத்தி உலக இரட்சகர் என்று நாம் அவரை அறிவிக்கிறோம் என்றால், மேசியா என்றால் த லார்ட் ஹூ சேவ்ஸ் அஸ். அவர் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ரட்சிக்கிற தேவனாக அவரை நாம் துதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம். இந்த இடத்துல இங்கு பிரசங்கிக்கப்படுகிறார், சிலுவையில் அறைந்த இந்த இயேசு தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டவர். இன்றைக்கு அநேகம் பேர் கேட்கலாம், இயேசு மெய்யான தெய்வமா? எப்படி சொல்லுவீங்க? அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் வென்றவருங்க. இந்த உலகத்துல யாருமே மரணத்தை ஜெயிச்சவங்க கிடையாது. எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் உண்டு, எத்தனையோ சரித்திர வல்லுநர்கள் உண்டு, எத்தனையோ இன்றைக்கு ஆளுமை தன்மை கொண்ட உலக பேரரசர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் யாருமே மரித்த பின்பு அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை. மனிதனாய் பிறந்தார்கள், ஆண்டார்கள், மரித்தார்கள். ஆனால் தேவன் இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து நமக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். The Christ is the anointed. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்துல கிறிஸ்துவை பற்றி நாம் பிரசங்கிக்கும் போது அபிஷேகம் இறங்கும். கிறிஸ்துவை பற்றி நாம் அறிவிக்கும் போது வல்லமை இறங்கும். கிறிஸ்துவை பற்றி பிரகடனப்படுத்தும் போது தேவ ஆளுகை வெளிப்படும். இந்த நாளில ஒரு தெய்வீக மகிமை, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். நாம் அறிவிக்கிற சுவிசேஷம் ஏதோ ஒரு இடத்துல பயந்து போய் சொல்லக்கூடியது இல்லைங்க. இயேசு மெய்யான தெய்வம் தான். அவர் நாம் இந்த இடத்துல வாசிக்கும் போது அப்படி அந்த நாமத்துக்குள்ள அபிஷேகம் உண்டு, அந்த நாமத்துக்குள்ள வல்லமை உண்டு, அந்த நாமத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டு. இந்த நாமத்தையே நாம் விசுவாசித்து நாம் அறிவிப்போம். இந்த தேசம் இயேசுவை காணட்டும். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவரே ஆண்டவர் மரித்தோரில் எழுந்து ஆண்டவரே கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய கடவுதுன்றது போல ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள் செயலாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவை நாங்கள் உலகெல்லாம் சென்று பறைசாற்ற கிருபை தாங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.